ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு. இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த ஃப்ளாஷ்பேக் சீனையும் சாமுண்டீஸ்வரி வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. இதனால தான் நான் ஆண்களை வெறுக்கிறேன், அடியோடு வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற ஒரே எதிரி அந்த ராஜா சேதுபதி தான். அவரை நிம்மதியாக நான் வாழ விட மாட்டேன் அப்படின்ட்டும் கொல்லி போட கூட ஆள் இல்லாமல் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்சை கொடுத்துட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து ராஜா பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது சாமுண்டீஸ்வரிக்கு நடந்த கொடுமைக்கு அப்புறம் ஸோ அவள் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால் அவள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த கொலையை பண்ணதுனால அவளுக்கு தண்டனையும் கம்மியாச்சு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் நான் கேட்டேன். அவளும் ஓகே சொல்லிவிட்டு. ஆனால் அந்த டயத்தில் என்கிட்ட ஒரு சத்தியத்தையும் வாங்கினா, கல்யாணத்துக்கு பிறகு உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் எக்காலத்துக்கும் நீங்கள் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு சத்தியத்தை என்கிட்ட வாங்கினா, நான் அதுபடி இந்த 30 வருஷமாக என்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி யாரையுமே பார்க்காம நான் அவளுக்காகவே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போவுமே உங்களை அடிமையாக தானே பார்த்துட்ருக்காங்கன்னு ரேவதி தன்னுடைய அப்பாவை பற்றி கேட்க, அவள் சின்ன வயசுலேருந்து பட்ட கொடுமைகள் அடிதாம்மா. ஸோ சின்ன வயசில் பட்ட அடி வந்து ஒரு நாளும் மாறவே மாறாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜா சேதுபதி தானே அப்படின்ற மாதிரி மகிழ்வாகனம் சொல்ல, அவர் கிடையாது, அந்த சிவனாண்டி தான். அந்த சிவனாண்டி நகையை திருடி வீட்டில் மறைய போக தான் அந்த நகை கீழே விழுந்ததும் சந்தேகம் வந்தது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவனாண்டி தான். எதுவுமே தெரியாமல் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பாக வந்தேன். இப்போ எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் இந்த குடும்பத்துக்கு பாதுகாவலானா நான் இருப்பேன் அப்படின்ட்டும் சிவனாண்டிக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னப்பா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கும்போது, இது வரைக்கும் நடந்தது வேறு, இனிமேல் நடக்க போகிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு மாசோட சிவனாண்டியோட வீட்டுக்கு கார்த்தி வந்து போயிட்டுருக்காரு. அங்கே சிவனாண்டிக்கு சந்திரா அடிபட்ட இடத்துலலாம் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்த சிவனாண்டியோடைய அம்மா வந்து சிவனாண்டியை நீலாம் வந்து எதுக்கு பிறந்த அப்படின்ற மாதிரி தெண்டத்துக்கு வளர்ந்து நிற்கிறேன்னு சொல்லி கண்டபடி திட்டிகிட்ருக்காங்க. அப்போது சந்திரா தன்னுடைய அத்தைக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கோவப்படாதீங்க, அந்த குடும்பத்தை வந்து நம்ம பழி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்தி வர்றதை பார்த்த சந்திரா ஓடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. ஸோ கார்த்தி பார்த்திங்கன்னா சிவனாண்டிக்கிட்ட வந்து சவால் விடுறாங்க, அந்த குடும்பத்துக்கு இனிமேல் பாதுகாப்பாக நான் தான் இருக்க போகிறேன், இனிமேல் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அதை என்னை தாண்டி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே சவால் விட்டுட்டு எச்சரிக்கை விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. கார்த்தி பேசினதை இங்கே மயில் வாகனம் ஒரு பக்கம் பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க. ஸோ கார்த்தி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மயில் வாகனம் பார்த்திங்கன்னா கார்த்தி எங்கள் சிவனாண்டிக்கிட்ட போயிட்டு என்ன சவால் விட்டாரோ அதை பற்றி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல துர்கா கார்த்தியை வந்து பாராட்டுறாங்க. அதை பார்த்த கார்த்தி, நீ வந்து இதெல்லாம் பண்ண மாட்டியே, என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ ஆம்பளைங்களே வெறுக்கிற ஆளாச்சு அப்படின்றாங்க. மற்ற ஆம்பளைங்களை தான் நான் வெறுக்கிறேன், ஆனால் உங்களை கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே துர்காவோட மனசில் ஒரு ஃபீலிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பார்க்கலாம். அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு.